இயற்கையின் அருட்கொடையின் நடுவே பெருந்தலைவரின் கனவு. வீட்டிலே இந்த மனுஷ பிறப்பு தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 1000 கண் கோடி வேண்டும், அதில் அழகான காட்சிகள் பார்க்க வேண்டும். மாதிரி ஒரு தலைவரால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சிந்திக்கவே முடியும். ஒரு கிராமத்தையும் மலை மேலே வச்சு இணைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம். எவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு பிரிட்ஜ் அமைச்சு மக்களுக்காக இவ்வளோ தூரம் ஒருத்தர் தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பாலத்தையும் கட்டியிருக்காருன்னா அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி. அது எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ அந்த மக்களுக்கு அது போய் சேரும்போது தான் தெரியும் அதனோட உணர்ச்சி பூர்வமான விஷயம். எனக்கு என்னமோ கண்ணு கலங்குது. கீழெல்லாம் காட்டுங்க, டவுனில் காட்டுங்க. நம்பாலெல்லாம் கட்டினுக்கிறாங்க பாருங்க, தரையில் பிரிட்ஜு. இவனுங்க தலைவர்களா, மக்களுக்காக கனவு கண்ட பெருந்தலைவர் தலைவர்களா? என்றைக்கும் காமராஜர் வாழ்க. வாங்க வரும்போது கண்டிப்பாக இந்த இயற்கையோட அருட்கொடையை தவறாமல் ரசிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்லாமல் வந்துட்டீங்களா? தொட்டிப்பாலம். தொட்டிப்பாலம் ஹவுஸ். எஸ் மிஸ். திருவாண்டரம்ல ட்ரெயின் மிஸ். திருவாண்டரம்ல ஸ்டே. எஸ் மிஸ். ஆமாம், மதியம் 1:30க்கு நாகர்கோவில் டவுனில். ஓகே மிஸ், மிஸ் யூ a lot. சென்னைக்கு வரும்போது சொல்ல போய் பார்க்கலாம். ஓகே மிஸ். சென்னைக்கு வரும்போது சொல்ல பார்க்கலாம் போயிட்டு. சென்னைக்கு வரும்போது சொல்லுங்க, உங்களை பார்க்க வரோம். ஓகே மிஸ். ஓகே மிஸ். Bye bye.